உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. என்ன சித்ரா, நீ ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நான் அழகுதான். ஆமா ஆமா, நீ பண்ணிக்கிற இந்த அழகும் அலங்காரமும் எத்தனை பேர் அலங்கோலம் ஆயிட்டு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். என்ன உளர்ற? நானா உளறேன்? நீ அந்த எம்டி ராம்குமார பணத்துக்காக பைத்தியமாக்கிட்ட. இப்போ பாவம் அந்த பேட்ரிக், அவர் மனசையும் கெடுத்து அவரையும் உனக்கு அடிமையாக்கிட்ட. கூடிய சீக்கிரம் 2 பேர் சட்டை கிழிச்சிட்டு ரோட்ல அலைய போறானுங்க. அத நான் பார்க்க தானே போறேன். டேய் கார்த்தி, நீ அடங்கவே மாட்டியா? ஆணவம் பிடிச்சவன. அது என் கூட பிறந்த குணம், எப்படி அடங்கும்? கார்த்தி, வர வர உன் பேச்சு நடத்த எல்லாமே எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. ஓ ரூட்ல நானும் என் ரூட்ல நீயும் தலையிட கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டோமே, அத மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல சித்ரா, நீ செய்யற தப்ப சுட்டி காட்டுறேன். ஏன் இப்படி பணத்துக்கு பேய அலையிற? அந்த ராம்குமார் சாவடிக்காம நீ விட மாட்டியா? அத பத்தி நீயே கவலைப்படுற? இந்த உலகமே பணத்துக்காக தானே அலைஞ்சுகிட்டு இருக்கு. இதுல நான் மட்டும் விதிவிலக்கா என்ன? நான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காக இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்ன நஷ்டம்? நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன்.
ஏன் நீ எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க? யாரை ஏமாத்துன? என்னையே ஏமாத்தி அல்வா கொடுத்தவளாச்சே. அது முடிஞ்சு போன கதை. இப்ப நடக்கிற பிரச்சனைய பத்தி மட்டும் பேசு. அந்த பேட்ரிக் ஏன் ஏமாத்திட்டு இருக்க? அவன் உன்னை எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றான்னு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ற? இந்த உலகத்துல ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க. அந்த பேட்ரிக்க நானா லவ் பண்ண சொன்னேன்? அவன் முட்டாளா இருக்கிறதுக்கு நானா பொறுப்பு? அவனை முட்டாளாக்குனதே நீ தானே. அவன் வீக்னஸ் எதுக்கு பயன்படுத்திக்க பாக்குற? எனக்கு உன் மேல காதல் இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? அவனால எனக்கு சில காரியங்கள் ஆக வேண்டியிருந்தது. அவன் வீக்னஸ் நான் பயன்படுத்திக்கிட்டு என் காரியங்களை சாதிச்சுக்கிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு தான் சித்ரா. இப்போ உனக்கு எல்லாமே விளையாட்டாதான் தெரியும். இந்த விளையாட்டு கூடிய சீக்கிரம் வினையா மாறும். அது தெரியாம நீ விளையாடிட்டு இருக்க. சும்மா என்ன நீ பயமுறுத்தி பார்க்காத. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டா இந்த சித்ரா. நீ ஏன் பேச மாட்ட? ஆசைக்கு வெக்கம் கிடையாது, இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க சித்ரா, நீ அந்த பேட்ரிக்க காதலிக்காம அல்வா கொடுத்துட்டு இருக்க விஷயம் எப்ப அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு அடிக்க போறான் பாரு உனக்கு ஆப்பு. அது வரைக்கும் நீ உன் நாடகத்தை நடத்திட்டு இரு. நான் அவனை சமாளிக்கிறேன். கிளியோபாட்ராவோட கண்ண செய்வல எத்தனையோ சாம்ராஜ்யம் அழிஞ்சிருக்கு. இந்த பேட்ரிக்கு தவசம் கொடுக்கறது எனக்கு என்ன பெரிய விஷயம்? ஏ கார்த்தி, தேவையில்லாம நீ என் விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்க. நான் நினைச்சா அந்த பேட்ரிக்க விட்ட உன்னை அழிக்க முடியும். அத புரிஞ்சுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இல்ல நானே உன்னை காப்படிச்சிருவேன். கிளம்பு. சித்ரா, இப்ப நான் போறேன். ஆனா யாருக்கு யார அப்படிக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பாரு. போடா வெண்ண. என் சாகசத்தை பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? பானு, பானு, பானு. சாரிங்க, கொஞ்சம் அசதியா தூங்கிட்டேன். அதனால என்னம்மா, யாரும் செய்யாத தப்பா பண்ணிட்ட. இந்த காஃபி சாப்பிடு. பிரஷ் பண்ணிட்டு சாப்பிடுறியா இல்ல அப்படியே சாப்பிடுறியா? ஐயோ, என்னங்க இது? நீங்க எதுக்கு காஃபி போடணும்? நான் போட்டிருக்க மாட்டேனா? என்ன எழுப்ப கூடாது நீங்க. முதல்ல காஃபியை குடி. நீ கஷ்டப்பட வேணாம் பானு. இத்தனை நாளா உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அதுக்கான பிராயச்சித்தம் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் எதையுமே மனசுல வச்சுக்கல. அதுக்காக நீங்க கஷ்டப்படணுமா? இது கஷ்டம் இல்ல பானு, நேர்த்தி கடன். இப்படி கஷ்டப்படுறதுலயும் ஒரு சுகம் இருக்கு. காபி சாப்பிடு பானு, சூடாறிட போகுது. இந்த வேலையெல்லாம் நான் செய்யும் போதுதான் எல்லா வீட்லயும் பொம்பளைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியுது. இப்படித்தானே நீயும் கஷ்டப்பட்டிருப்ப. ஐயோ, என்னங்க நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்க மனைவி. உங்களுக்கு பணிவிட செய்ய வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அததான் நான் இவ்வளவு நல்லா செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க கஷ்டப்படுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசு பானு. இத்தனை நாளா உனக்கு நான் செஞ்ச கொடுமையெல்லாம் மறந்துட்டு, நான் பேசுற பேச்செல்லாம் சகிச்சுக்கிட்டு என் கூட குடும்பம் நடத்துற பாரு. உனக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ஐயோ, எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இப்படியெல்லாம் நீங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் மாறிட்டேன் பானு. மனசளவு திருந்திட்டேன். என் தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா தாலியை கழட்டி கொடுத்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருப்பாங்க. பெண்களை அடிமைன்னு நினைச்சிட்டு உன்னை கொடுமைப்படுத்திட்டு வந்தனா. ஆனா இப்போ பொண்டாட்டியோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு திருந்துவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த நம்பிக்கையில தான் நான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்காக நான் போகாத கோவில் இல்ல, வேண்டாத தெய்வமும் இல்ல. நான் வேண்டிக்கிட்ட தெய்வம் இவ்வளவு சீக்கிரம் கண்ணை திறக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பிரார்த்தனை வீண் போகலங்க. ஆமா பானு, நான் மனுஷனா மாறிட்டேன். இத்தனை நாள் மிருகத்தனமா நடந்துகிட்டதுக்கு உண்மையிலேயே வேதனைப்படுறேன். என்னை மன்னிச்சுட்டு பானு. சச்ச,
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்குங்க மன்னிப்பெல்லாம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போறதாங்க வாழ்க்கை. ஆம்பளைங்க பல இடத்துக்கு போறாங்க வராங்க. அப்ப அவங்களோட மனநிலை சரியில்லைன்னா சில சமயம் கோவப்படுவாங்க, ஏதோ பேசுவாங்க. அதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிட்டு பதிலுக்கு பதில் பேசினா அது நல்லா இருக்காதுங்க. சங்கடம் தான் மிஞ்சும், சண்டை தான் நடக்கும். நம்ம கடந்த காலம் வசந்த காலமா மாறி போச்சு. நான் பொறுமையா இருந்ததுக்கும் என் சகிப்பு தன்மைக்கும் இப்ப பலன் கிடைச்சிருச்சு. உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனா அமைஞ்சது நான் செஞ்ச பாக்கியங்க. நான் ரொம்பவும் கொடுத்து வச்சவங்க. என் கஷ்டம்லாம் இன்னியோட ஒழிஞ்சு போச்சு. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஆமா பானு, நானும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் சந்தோஷம் தான் இனிமே எனக்கு ரொம்ப முக்கியம். இத்தனை நாள் வேற வேலைக்கு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தது போதும். இனி அப்படி இருக்க போறதில்ல. அதனால நான் கூடிய சீக்கிரம் ஒரு வேலையை தேடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வேலைக்கு போறீங்களா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா பானு, இத்தனை நாள் தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இனிமே கை நிறைய சம்பாரிச்சு உனக்கு நகை நட்டு எல்லாம் வாங்கி போட்டு அழகு பார்க்க போறேன். சம்பாத்தியம் புருஷ லட்சணம்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன் பானு. சரி சரி, பணிவிட செஞ்சதெல்லாம் போதும். முதல்ல நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். இல்ல பானு, இன்னைக்கு நான் தான் டிஃபன் பண்ண போறேன். ப்ளீஸ் நீ போய் குளிச்சுட்டு வா. நெய் பொங்கலும் கேசரியும் சட்னியும் அரைச்சு பிரமாதமா உனக்காக வைக்கிறேன். ஓகே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, சொன்ன கேளுங்க. நான் சொல்றதா நீ கேட்கணும். என் சமையல ஒரு முறை சாப்பிட்டு பாரு. தினமும் என்னையே சமைக்க சொல்லுவேன். போய் குளிச்சுட்டு வா. சரி. குட் மார்னிங் சார். நோ, இட் இஸ் பேட் மார்னிங். என்ன சார் எப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது? நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க இங்கே வந்துட்டா அதுக்கு பேர் பேட் மார்னிங் தானே? என்ன சார் என்ன இப்படி இன்சல்ட் பண்றீங்க? இன்சல்ட் பண்ணாம உனக்கு என்ன பொன்னாடியா பார்த்த முடியும்? உன்னால நான் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நெஞ்சமா? சார் இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். நடந்த சில தவறுகளுக்கு நீங்க தான் சார் காரணம். தேவையில்லாம உங்க திட்டங்களுக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டீங்க. அதனால நான் பட்ட கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்றது? கார்த்தி, நான் சொல்றது செய்ய வேண்டியது உன் கடமை. அது சரியா பண்ணாம விட்டது உன் முட்டாள்தனம். பேசுங்க சார் பேச்சு. எதுக்கும் ஒரு அளவு இருக்கு சார். அன்னைக்கு நடான என்ன மாடு மேய்க்க போக சொன்னீங்க, இப்ப முட்டாள்னு பட்டம் கட்டுறீங்க. இதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம்? உன்னை எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். இது கூட உனக்கு புரியலையா? பிடிக்காது சார், பிடிக்காது. ஆடு எப்பவும் கசாப்பு கடைக்காரனா தான் நம்பும். அது உங்க விஷயத்துல சரியா இருக்கு. என்ன கார்த்தி, ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு? உண்மையா சொல்றேன் சார். உங்களை சுத்தி உள்ளவங்க உங்களுக்கே குழி பறிக்கிறாங்க. நீங்களும் அவங்களதான் நம்புறீங்க. யார சொல்ற கார்த்தி? வேற யார சார் சொல்லுவேன்? சித்ராவை தான் சொல்றேன். சித்ரா அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை பிராக்கெட் போட்டா. இப்ப உங்களை ஏமாத்திட்டு அந்த பேட்ரிக்கு பிராக்கெட் போடுறா. கார்த்தி, ஒருத்தரை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம பேசாத. அதுவும் சித்ரா பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாது. எனக்கு அவ எவ்வளவு நன்மை செஞ்சிருக்க தெரியுமா உனக்கு? சார் சித்ரா அப்படி என்ன சார் நல்லது பண்ணிருக்கா உங்களுக்கு? அது உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது எனக்கு சித்ராக்கு மட்டும்தான் தெரியும். சித்ரா என்ன விடவா சார் உங்களுக்கு நல்லது பண்ணிருப்பா? நீ எனக்கு நல்லது பண்ணிருக்கியா? நான் அந்த அளவுக்கு வீணா போனதுக்கு காரணமே நீ தானே. நானா? ஆமா, மகாபாரதத்துல வந்த கர்ணன் அழிஞ்சு போன காரணமே உன்ன மாதிரி ஒரு டிரைவர் தானே. மகாபாரதத்துல ஏது சார் காரு, ஏது டிரைவரு? நான் சொன்னது கண்ணனோட தேர் ஓட்டி. பாரத போர் நடக்கும்போது அந்த தேர் ஓட்டி சமயம் பார்த்து தேர் ஓட்டாம இறங்கி போயிட்டான். அந்த நேரம் பார்த்து அர்ஜுன அம்பு விட்டான். கர்ணன் செத்தான். அதே மாதிரி அமுதா விஷயத்துல நீ ஏடகடமா போட்ட திட்டம் அது நீ கிளம்பு. போறேன் சார் போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் அருமை உங்களுக்கு ஒரு நாள் புரியும் சார். அப்ப தெரியும் இந்த கார்த்திக் யாருன்னு. நான் வரேன் சார். போடா. உன்னை இதுக்கு மேல புரிஞ்சுக்க போறேனா? அன்லெஸ் ஃபெலோ.
குட் ஈவினிங் பானு. இந்த உனக்காக ஸ்வீட்டும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு? கல்யாணம் இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? இனிமே நம்ம வீட்டில் தினைக்கும் விசேஷம்தான் பானு. இந்த நாள் ஒரு பொன்னாள், நான் புது மனுஷனா மாறின நாள், என் கெட்ட குணமெல்லாம் சூரசம்ஹாரம் பண்ணப்பட்ட நாள். இனிமே நம்ம வாழ்க்கை இனிப்பாவே தான் இருக்கும். ஸ்வீட் சாப்பிட்டு பானு, சாப்பிடு. சரிங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது இன்ப அதிர்ச்சியா இருக்குங்க. சந்தோஷம் தாங்க முடியலங்க. இது மட்டும் இல்லை பானு, நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போகிறதுக்கு டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம சினிமாவுக்கு போகிறோம். நிஜமாவா சொல்றீங்க? சினிமா மட்டும் இல்லை பானு, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் சினிமாவுக்கு போகிறோம். உனக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் வாங்கி தர போகிறேன். நீ விருப்பப்படி சாப்பிட்றத பார்த்து நான் ரசிக்க போகிறேன். என்னங்க இது, எப்படி பாசமழை பொழியறீங்க? இந்த அன்பை நீங்க எப்போ என் மேல வச்சிருக்கணும்னு அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேங்க. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் என் அன்பு உனக்கு கிடைக்கும் பானு. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. என் அன்பினுடைய அடையாளமாக இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு ஜோடியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க போகிறோம். சரிங்க, நான் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வரேன், நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போடுங்க, ஓகேவா? அப்பதான் மேட்சா இருக்கும். சரி பானு, உன் விருப்பப்படியே ஒயிட் ஷர்ட்டும் ஒயிட் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு வரேன். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். எப்படி இருந்த நீங்க இப்படி மாறிட்டீங்க? என்னால எதையுமே நம்ப முடியலங்க. இங்க நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நினைவான்னு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நடக்கிறதெல்லாம் நிஜம்தான் பானு. நீ இப்படி சந்தேகப்படுற அளவுக்கு நான் உன்னை கொடுமை பண்ணிட்டேன்ல பானு. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. இப்ப எதுக்குங்க அதை பத்தி பேசிக்கிட்டு? இல்லை பானு, காலம் எல்லா காயத்துக்கும் மருந்து போடும்னு சொல்லுவாங்க. பழசெல்லாம் நீ மறந்து என்னை மன்னிச்சாலும் அதையெல்லாம் நான் ஒன்றும் மறக்கல. அந்த கொடுமையான நாட்களை எப்படி மறந்த பானு? என்னை எப்படி உன்னால் மன்னிக்க முடிஞ்சது? யூ ஆர் கிரேட் பானு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த உலகத்துல 100% நல்லவங்களும் 100% கெட்டவங்கன்னு யாருமே கிடையாது. நல்லது கெட்டது எல்லார்கிட்டயும் இருக்குங்க. அது மாதிரி தாங்க நீங்களும். குறை இல்லாத மனுஷன் யாருங்க இருக்கா? அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் என் மனசளவுல எடை போட்டு நான் பார்த்ததில்ல. உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயம் மட்டும்தாங்க எனக்கு பெருசா தெரிஞ்சது. கெட்ட விஷயங்களை நான் பெருசாவே எடுத்துக்கல. அத பத்தி நான் கேர் பண்ணிக்கவே இல்லை. இப்ப நீங்க முழுசா தெரிஞ்சிட்டீங்க. இந்த பொறுமை தாங்க என் வெற்றியின் ரகசியம். உண்மைதான் பானு, உன்ன மாதிரியே எல்லா பொண்ணும் இருந்துட்டா, புருஷனோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா நடந்துக்கிட்டா எல்லா ஆம்பளைங்களும் தெரிஞ்சிடுவாங்க. எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். விவாகரத்து வழக்குகளே இந்த நாட்டுல இருக்காது பானு. உண்மைதாங்க, அன்புனால ஆகாதது எதுவுமே இல்ல. அன்பு ரொம்ப சக்தி வாய்ந்தது. மருந்து மாத்திரையை விட அதுக்கு பவர் ரொம்ப அதிகங்க. அன்பால ஒரு நோயாளியை கூட குணப்படுத்திடலாம். எப்படிப்பட்டவங்களையும் நல்லவங்களா மாத்திடலாம். உண்மைதான் பானு, உன் அன்பு தான் என்னை இப்போ நல்லவனா மாத்திருக்கு. யூ ஆர் மை ஸ்வீட் வைஃப். சரி பானு, தியேட்டருக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பி சினிமாக்கு போயிட்டு வந்துடலாம். சரிங்க, 10 நிமிஷத்துல நான் ரெடி ஆயிடுறேன். ஓகே பானு. வணக்கம் சார். வா பேட்ரிக், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பணம் ஏதாவது வேணுமா? பணமா? நான் சொன்னதுதான். நானும் சிவாவும் உங்ககிட்ட பணம் கேட்கறதோ டார்ச்சரோ பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். இனி ஆயுசுக்கும் நீ கவலையே பட வேணாம். நான் உன்னை மன்னிச்சது தான். இப்போ நான் உங்ககிட்ட பேச வந்த விஷயமே வேற. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் உன்னை மன்னிச்சதுக்கு காரணம் அன்னைக்கு நீ யாருன்னு கேட்டல, ஞாபகம் இருக்கா? ஆமா பேட்ரிக், ஞாபகம் இருக்கு. அந்த புண்ணியவதி யாரு? சொல்றேன். அந்த பொண்ணை உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியுமா? ஆமா, அவ உனக்கு ரொம்ப நெருக்கமானவ. எனக்கு ரொம்ப நெருக்கமான பொண்ணுன்னா அது என் மனைவி அமுதா தான் பேட்ரிக். அவளும் இறந்துட்டா. அதுக்கப்புறம் யாரையும் என் மனசளவில் கூட நினைக்கல. யாருக்கிட்ட நெருங்கி கூட பழகுனதில்லை. ஏன்னா இது வரைக்கும் நான் ஏகப்பத்தனா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பொண்ணுங்க சவகாசமே பிடிக்காது. அப்படியா? இந்த பதில தான் நான் எதிர்பார்த்தேன். சித்ரா உனக்கு தெரியுமா? என்ன பேட்ரிக், என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணை பத்தி என்கிட்டயே கேக்குறீங்க? ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த சித்ரா தான் உனக்காக சிபாரிசு பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ண வேண்டாம்னு கேட்டுக்கிட்டா. அவளுக்காக தான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். அப்படியா? ரொம்ப நன்றி பேட்ரிக்.
அந்த நன்றியை சித்ராவுக்கு சொல்லு. சொல்றேன், இன்னைக்கே சொல்றேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். சித்ராவுக்கும் உனக்கும் எந்த விதத்துல பழக்கம்? எப்படி பழக்கம்? சித்ரா என் ஆபீஸ் ஸ்டாஃப், அவ்வளோதான். அதை தவிர எங்களுக்கு வேற எந்த உறவும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். அது சரி, உனக்காக எதுக்கு சித்ரா இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு உன்னை டார்ச்சர் பண்ண வேண்டாம்னு என்கிட்ட சொல்லணும்? அதுவா, சித்ரா என் ஆபீஸ் ஸ்டாஃப்ன்றதுனால அப்பப்போ சில உதவிகள் செஞ்சிருக்கேன். அந்த நன்றி கடனுக்காக தான் சித்ரா உங்களுக்கு சிபாஸ் பண்ணியிருக்கணும். எந்த மாதிரி உதவியெல்லாம் சித்ராவுக்கு பண்ணிருக்க? அதுவா, சித்ராவோட அம்மாவுக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லை. ஆனால் பெரிய அளவுக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் தேவைப்படுது போல இருக்கு. ஆனால் சித்ராவும் என்கிட்ட கேட்கல. நானே டாக்டர் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு சில உதவிகள் செஞ்சேன். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.